அப்துல் ரஹீமுக்கு பல பேரும் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல் ரஹீம் தற்போது சவுதி அரேபியாவுடைய சிறையிலிருந்து மரண தண்டனையிலிருந்து தப்பித்திருக்கிறார் என்றெல்லாம் பேசப்படுகிறது. கேரளா முழுவதுமே அப்துல் ரஹீமுடைய விடுதலைக்கான பணம் சேகரிப்பு நிகழ்ச்சி திட்டமே ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டது. அதற்காக ஒரு தனி ட்ரஸ்டே உருவாக்கினாங்க. இந்த 15 வயது சிறுவனை பொறுத்தவரையில் இவருக்கு கழுத்துக்கு கீழே உள்ள எந்த பகுதிகளும் செயல்படாது. அவர் அரபு நாட்டு ஓனருடைய பையன், இவர் கேரளாவிலிருந்து வேலைக்கு போனவர். 2 பேருமே முரண்பட்டு கொள்கிற நேரத்தில் அந்த கழுத்துக்கு கீழே செயல்படாத சிறுவன் என்ன பண்றார் என்று சொன்னா, அப்துல் ரஹீமை நோக்கி பல முறை எச்சில் துப்பினார் அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹீம் தன்னுடைய வாக்குமூலத்தில் பதிவு செய்கிறார். அப்படி திருடுவதற்கு முயற்சி பண்ணவங்க அப்துல் ரஹீமை கார்லயே கயிற்றால கட்டி போட்டு விட்டுட்டு பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்த சம்பவம்னு சொல்லி போலீஸுக்கு நம்ம சொல்லுவோம். அதில் அவர் முதன்மையாக யாருக்கு நன்றி தெரிவிக்கிறார் என்று சொன்னா, அந்த குழந்தையினுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான டேர்னிங் பாயிண்டாகவே இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் அந்தந்த நாடு அந்தந்த நாட்டு சட்ட விதிகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. நமக்கு தெரியும், நம்ம நாட்டுக்கு இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. இங்கே குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கான ஒரு முறை இருக்கிறது. கிரிமினல் அஃபென்ஸு அதே போன்று சிவில் அஃபென்ஸ்ன்னு எல்லா நாடுகள்லையும் குற்றங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். கிரிமினல் ரீதியாக குற்றங்களை செய்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனைகள் வழங்கப்படும். மற்றபடியான குற்றங்களுக்கு அதற்கு ஏற்றாற்போல் தண்டனைகள் வழங்கப்படும். இது ஒவ்வொரு நாடுகளிலையும் வித்தியாசப்பட்ட தண்டனைகளாக வழங்கப்படுறத நம்ம எப்பொழுதும் பார்த்திருக்கிறோம், கேள்விப்படுகிறோம், அறிந்து கொண்டு இருக்கிறோம். இதே நேரத்தில் சவுதி அரேபியா உள்ளிட்ட சில முக்கியமான அரபு நாடுகளில் இஸ்லாமிக் ஷரியா லா அடிப்படையில் தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. நமக்கு நினைவிருக்கும், இலங்கை மூத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த ஒரு இளம் பெண் ரிசானா நஃபீக், அவங்க ஒரு குழந்தையை கொலை செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. அது தொடர்பாக விசாரணை நடத்திய சவுதி அரேபியாவுடைய ஷரியா நீதிமன்றம் அந்த இளம் பெண்ணுக்கு மரண தண்டனை விதித்திருந்தார்கள். அந்த மரண தண்டனையை ரத்து பண்ண சொல்லி இலங்கையில் இருந்து பல அரசியல்வாதிகள் கோரிக்கை விடுத்ததை தாண்டி இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவே நேரடியாக சவுதி அரேபியாவினுடைய மன்னரிடத்திலேயே கோரிக்கை வச்சார். ஆனாலும் சவுதி அரேபியா அதை ஏற்றுக்கறல. அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. யாரோ ஒருவர் செய்த கொலைக்கு, யாரோ ஒருவர் செய்த குற்றத்திற்கு மன்னராக இருக்கிற நான் மன்னிக்க முடியாது. நம்ம நாட்டிலெல்லாம் ஜனாதிபதி பொது மன்னிப்புன்னு வச்சிருக்கிறாங்க. அங்கே என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாங்கள் மன்னிக்க முடியாது, சம்பந்தப்பட்ட குடும்பத்தோடு பேசுங்க, அவங்க மன்னிச்சாங்கன்னா மன்னிப்பு கிடைச்சிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இலங்கை அரசு சார்பிலையும் இலங்கையினுடைய அதிபர் கோரிக்கை விடுத்தும் இதுதான் சொல்லப்பட்ட பதில். இது எதுக்காக நம்ம ஆரம்பமாக சொல்கிறோம்னா, சவுதி அரேபியாவினுடைய ஷரியத்து சிஸ்டத்தில், கோர்ட்டினுடைய சிஸ்டத்தில் தனி மனிதர்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படாது. அதிகார வர்க்கத்திலிருந்து கோரிக்கை வச்சா கூட அவங்க அதை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. எது ரூலோ அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால், குற்றம் சாட்டப்பட்டவர் முஸ்லிமா முஸ்லிம் இல்லையா, குற்றம் செய்தவர் முஸ்லிமா முஸ்லிம் இல்லையா, இதெல்லாம் அவங்களுடைய பார்வை அல்ல. குற்றம், குற்றத்திற்குரிய தண்டனை என்பதுதான் அவர்களுடைய பார்வையாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன ரிசானா நஃபீக் ஒரு முஸ்லிமான இளம்பெண். நம்ம முஸ்லீம் பிள்ளை குற்றம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அதை சமாளிச்சுக்கிட்டு போகவும் கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் குற்றம் செய்தால் மட்டும்தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று எடுத்ததும் கிடையாது. இந்த சட்டம் என்பது குர்ஆன் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல் அடிப்படையிலும் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல நேரங்களில் இதனுடைய அடிப்படை தத்துவம் புரியாமல் பல பேரும் விமர்சிக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொலை செஞ்சவனுக்கு கொலைக்கு கொலை என்கிற தண்டனை அதிகமாக தெரியலையா, திருடினா கையை வெட்டணுங்கிற தண்டனை அதிகமாக தெரியலையா என்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவங்க, அவர்களுக்கே அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் இல்லை இது சரியானதுதான் என்கிற முடிவுக்கு போவதை பார்க்கலாம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோடு மற்ற எல்லா நாடுகளையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா குற்றங்கள், இது போன்ற கிரிமினல் குற்றங்கள் செய்வது ரொம்ப சவுதியில் குறைவாக இருக்கும். இந்த அடிப்படையோடு வச்சுக்கிட்டு தற்போது
சமூக வலைதளங்களிலும் சர்வதேச செய்திகளிலும் மிக முக்கியமாக பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய கேரளாவைச் சேர்ந்த கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துர் ரஹீம் அவர்களுடைய விடுதலை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்துர் ரஹீம் யார் இவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதிகளில் பிறந்து வளர்ந்த ஒருவர் 23 வயதாகும் போது சவுதி அரேபியாவுக்கு ஓட்டுநராக ஒரு வீட்டு வேலைக்கு டிரைவராக போயிருந்தார். அங்கு நடந்த ஒரு சம்பவத்தின் பின்னால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினூடாக அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதை தாண்டி மரண தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் 15 மில்லியன் சவுதி ரியால்கள் தண்டப்பணமாக கொடுக்கப்பட வேண்டும், பிளட் மணியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து சவுதி அரேபியாவினுடைய நீதிமன்றம் தீர்ப்பையும் கொடுத்திருந்தது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கேரளா முழுவதுமே அப்துர் ரஹீமுடைய விடுதலைக்கான பணம் சேகரிப்பு நிகழ்ச்சி திட்டமே ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டது. அதற்காக ஒரு தனி ட்ரஸ்டே உருவாக்கினாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கேரளத்து மக்கள், மலையாளிகள், உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதற்காக நிதி உதவி செய்தார்கள். கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 34 கோடிகள் கட்ட வேண்டியிருந்தது. அந்த பணம் செலுத்தப்பட்டதற்கு பிறகு தற்போது அப்துர் ரஹீம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக அவர் கேரளா கோழிக்கோடு தன்னுடைய வீட்டை வந்து அடைந்திருக்கிறார் என்கிற செய்திகளை இப்ப பார்க்குறீங்க. ஏன்னா இப்ப இந்த செய்திகள் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அப்துர் ரஹீமுக்கு பல பேரும் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹீம் தற்போது சவுதி அரேபியாவுடைய சிறையிலிருந்து மரண தண்டனையிலிருந்து தப்பித்திருக்கிறார் என்றெல்லாம் பேசப்படுகிறது. எதற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது? அவர் மீது விதிக்கப்பட்ட மரண தண்டனை சரியா பிழையா? சவுதி அரேபியாவுடைய நீதிமன்றம் பிழையான தீர்ப்பை வழங்கியதா இல்லையா என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இதனுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. 2006ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி சரியாக அப்துர் ரஹீம் கேரள கோழிக்கோட்டில் இருந்து கிளம்பி சவுதி அரேபியாவினுடைய ரியாத் மாநகரை சென்றடைகிறார். ரியாதை சேர்ந்த அப்துல்லாஹிபின் அப்துர் ரஹ்மான் அஷஹ்ரி என்பவருடைய 15 வயது மகனை கண்காணிக்க வேண்டியதுதான் அப்துர் ரஹீமுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது. இந்த 15 வயது சிறுவனை பொறுத்தவரையில் இவருக்கு கழுத்துக்கு கீழே உள்ள எந்த பகுதிகளும் செயல்படாது. உடல் செயல்படாத ஒரு நிலையாகத்தான் அவருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. கழுத்துக்கு மேல் பகுதி, தலையினுடைய பகுதிகள் மட்டும் அவருக்கு செயல்படும். இவருடைய கழுத்தில் ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஒன்றை பொருத்தி வச்சிருந்திருக்கிறாங்க. அதனூடாகத்தான் அவருக்கு உணவு, தண்ணீர் தேவையானவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இவரை கண்காணிப்பது, இவரை பார்த்து கொள்வது அப்துர் ரஹீமுடைய மிக முக்கியமான பணி. வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் கூட, சூப்பர் மார்க்கெட்டுக்கு எங்கேயாவது போகும்போது கூட இவரை அவர் அழைத்து கொண்டே போவார். அவருக்கும் வெளியில் போவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இதை அவர் பயன்படுத்திக் கொள்வார். இப்படியே அப்துர் ரஹீமுடைய காலம் கழிந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் 2006 டிசம்பர் 24ஆம் தேதி ரியாதில் இருக்கக்கூடிய அவர் வேலை செய்கிற வீட்டில் இருந்து அவருடைய வீட்டுக்காரருடைய மகன், அந்த கழுத்துக்கு கீழாக செயல்படாமல் இருக்கிற சிறுவனையும் அழைத்து கொண்டுதான் அவர் அங்கிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார். போகிற வழியில் சிக்னல்ல ரோட்ல வண்டி நிறுத்தப்படுகிறது. இப்படி நிறுத்தப்பட்டதற்கு பிறகு அந்த சிக்னல்ல நிற்காம அதை பிரேக் பண்ணிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி குறித்த சிறுவன் சொன்னதாகவும், சிக்னலை மீறி நான் பயணிக்க முடியாது என்று அப்துர் ரஹீம் அவர்கள் சொன்னதாகவும் 2 பேருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அவர் அரபு நாட்டு ஓனருடைய பையன், இவர் கேரளாவிலிருந்து வேலைக்கு போனவர். 2 பேருமே முரண்பட்டு கொள்கிற நேரத்தில் அந்த கழுத்துக்கு கீழே செயல்படாத சிறுவன் என்ன பண்றார் என்று சொன்னா, அப்துர் ரஹீமை நோக்கி பல முறை எச்சில் துப்பினார் அப்படின்னு சொல்லி அப்துர் ரஹீம் தன்னுடைய வாக்குமூலத்தில் பதிவு செய்கிறார். இப்படி தொடர்ந்து எச்சில் துப்பும் போது அதை தடுக்கிறதுக்காக அப்துர் ரஹீம் முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணும்போது அந்த சிறுவனுடைய கழுத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த கருவியில சம்திங் ஏதோ நடந்துருச்சு. கருவி கலண்டுடுச்சு, ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் சிக்னல் கரெக்டானதோட இவர் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பையனுடைய சப்தம் எதுவுமே இல்லை, நிசப்தமாக இருக்கிறது. என்னடா நம்மளோட ரொம்ப அதிகமாக சண்டை பிடிச்சானே, சண்டை பிடிச்ச பையன் சத்தம் இல்லாமல் இருக்கிறானேன்னு காரில் இருந்து திரும்பி பார்க்குறாரு. வண்டி ஓட்டிக்கிட்டே திரும்பி பார்க்குறாரு.
பையன் மயங்கி போய் கிடக்கிறான். மயங்கி போனதோட ரொம்ப பயந்துட்டாரு அப்துல் ரஹீம். உடனே ஒரு ஏரியாவில் வண்டியை நிறுத்தி தன்னுடைய கேரளாவை சேர்ந்த தனக்கு நெருக்கமான நசீருங்கிற ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி விவரத்தை சொன்னதோட ஸ்பாட்டுக்கு உடனே நசீர் வர்றாரு. வந்ததோட என்ன பண்ணுறது, ஓனருடைய மகனுக்கு இது நடந்திருக்குது, அதுவும் சவுதி அரேபியாவில் நம்ம வேலைக்கு வந்திருக்கிறோம், இந்த நேரத்தில் இது நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உடனடியாக 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. என்ன திட்டம் தீட்டுறாங்கன்னு சொன்னால், வீட்டில் இருந்து கிளம்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்துல் ரஹீம் வர்ற நேரத்தில் கொள்ளையர்கள் காரை வழிமறைச்சி கடத்தலுக்கு முயற்சி பண்ணுறாங்க, திருடுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி திருடுவதற்கு முயற்சி பண்ணவங்க அப்துல் ரஹீமை கார்லையே கயிற்றால கட்டி போட்டு விட்டுட்டு பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்த சம்பவம்னு சொல்லி போலீஸுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டி உடனடியாக போலீஸுக்கும் கால் பண்ணுறாங்க. ஸ்பாட்டுக்கு போலீஸ் வர்றாங்க, வந்து விசாரணைகளை நடத்துகிறார்கள். அப்துல் ரஹீம் அதே போன்று நசீர் ஆகிய 2 பேரிடத்திலும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகிறது. வாக்குமூலம் பதிவு செய்யும் போது தான் என்ன தெரிய வருதுன்னா, நடந்தது ஒன்று, இவங்க சொல்றது வேறொன்று. அங்கு நடந்தது ஏற்கனவே ரஹீம் பற்றி நம்ம சொன்ன அந்த எச்சில் துப்பிய சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் பிறகு இப்படி கட்டி வைப்போம், கடத்த வந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவோம்னு சொல்லி இது ஒரு நாடகம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை போலீஸ் அடையாளம் கண்டுவிட்டு இதை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னு சொல்லி சொன்னா, உண்மையிலேயே அந்த கழுத்துக்கு கீழே செயல்பட முடியாத பையன் எச்சில் துப்பி கூட இருக்கலாம். அதற்கு அதை தடுப்பதற்கு ரஹீம் அவர்கள் முயற்சி செய்திருக்கலாம். அந்த அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம் அதைத்தானே சொல்லுது. அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது, தவறுதலாக நடந்த விபத்து என்று சொல்லி தமிழக பத்திரிகைகளும் பல பத்திரிகைகளும் எழுதுறதை நீங்க பார்க்கலாம். இதை தவறுதலாக நடந்ததுன்னு நம்ம தீர்ப்பு சொல்லிட முடியாது. ஏன்னா விசாரணை நடத்தப்பட்டு தான் தீர்ப்பு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, நம்ம இங்க இருந்துகிட்டு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நடந்து அந்த பையன் மயக்க நிலைக்கு போயிட்டான்ல, அப்ப ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுதுல்ல. தெரிஞ்சதும் அப்துல் ரஹீம் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால், உடனே போலீஸுக்கு தொடர்பு கொண்டிருக்கணும், இல்லைன்னா உடனே மருத்துவமனைக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். இப்படி இருந்த பையன் திடீர்னு செயல்படாமல் இருக்கிறான், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்று உண்மையை சொல்லி இருக்க வேண்டும் முதல்ல. அப்படி உண்மையை சொல்லி மருத்துவமனைக்கு போயிருந்தா சில நேரங்களில் மருத்துவ கண்காணிப்பில் அந்த பையனுடைய நிலையை வேறு விதமாக கூட மாற்றியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த எதையுமே அப்துல் ரஹீம் பண்ணலை. போலீஸுக்கும் இப்படித்தான் நடந்ததுங்கிற தகவலை சொல்லலை. இந்த 2ஐயுமே விட்டுவிட்டு அவர் ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி நசீரோட சேர்ந்து இப்படி சொல்றாரு. விசாரணையில் 2 பேரும் நாடகம் ஆடி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகிறது. சவுதி அரேபியாவினுடைய ஷரியா நீதிமன்றம் 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கிறது. நசீர் துணைக்கு வந்து இந்த விஷயத்தை திட்டமிட்ட காரணத்தினால அவருக்கு 10 ஆண்டுகள் சிறைவாசம் விதிக்கப்படுகிறது. 10 ஆண்டுகள் சிறையில் கழிச்சதுக்கு பிறகு அவர் ரிலீஸ் ஆகிறாரு. அதே நேரம் அப்துல் ரஹீமை பொறுத்தவரையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. மரண தண்டனையிலிருந்து அவர் தப்பிக்கணும்னா 15 மில்லியன் ரியால் சவுதி பணத்தை அவர் குறித்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா அவங்க தண்டனையை மன்னிச்சு விடுறதாக குறைத்துக் கொள்வதாக ஒப்புக்கொள்கிறார்கள் என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. அதுக்குரிய பணம் ரஹீமிடத்தில் இல்லை. அவர் சிறைக்கு அனுப்பப்படுறாரு. சிறையில் அவருடைய காலம் கழிகிறது. மரண தண்டனையை எதிர்கொண்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட டேட்டை கொடுக்கறாங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க பணத்தை இந்த குடும்பத்துக்கு கட்டிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிடும். இதுதான் பொதுவாக சவுதி அரேபியாவுடைய சிஸ்டமாகவும் இருக்கிறது. என்ன சிஸ்டம்னா, முதல்ல அந்த குடும்பம் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அப்துல் ரஹீமுடைய விவகாரத்தில் அந்த குடும்பம் மன்னிப்பு கொடுப்பதற்கு தயார், மரண தண்டனையிலிருந்து அவரை விடுவிப்பதற்கு தயார். ஆனால் அதற்கு நஷ்ட ஈடு கேட்கிறார்கள். எங்களுக்கு இந்த நஷ்ட ஈட்டை தந்துட்டு நீங்க விடுதலை ஆகிக்கலாம்னு சொல்றாங்க. நஷ்ட ஈட்டை கொடுக்கிறதுக்கு ரஹீமிடத்தில் பணம் இருக்கல. அந்த பிரச்சனைக்கு பிறகுதான் இந்த செய்தி ஊடகங்கள் வழியாக பல பேருக்கும் போய்கொண்டிருக்கும் போதுதான் கேரளாவில் அப்துல் ரஹீம் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் சமூக செயல்பாட்டாளர்கள் இணைந்து ஆரம்பிக்கிறார்கள். உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவரை விடுவிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு தனியான அக்கவுண்ட் அறிவிக்கப்படுகிறது. அந்த அக்கவுண்ட்டுக்கு எல்லோருமே பணம் கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 34 கோடி
இந்திய மதிப்பிலான பணம் சேகரிக்கப்படுகிறது. சேகரிக்கப்பட்டு சவுதி அரேபியாவுக்கு இந்தியாவினுடைய தூதுவராலயம் வழியாக ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைக்கப்பட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் நிறைவு பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் கரெக்டாக முடிகிறதுக்கு சில காலங்கள் மேலதிகமாக எடுத்து விட்டது. பிற்பட்ட நாட்களாக மே மாதம் 26ஆம் தேதி அப்துல் ரஹீம் மொத்தமாக விடுவிக்கப்படுகிறார். கேரளாவினுடைய கோழிக்கோடையும் வந்தடைகிறார். இதுதான் இதிலே நடைபெற்ற சம்பவமாக இருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய விசாரணையிலோ சவுதி அரேபியாவினுடைய தீர்ப்பிலோ இந்த கேரளாவை சேர்ந்த அப்துல் ரஹீமோ மற்றவர்களோ எந்த பிழையையும் காணவில்லை. அவர் தரப்பால் ஒரு தவறு நடந்தது, மிகப்பெரிய தவறு அது. அதை மறைப்பதற்கு அவர் திட்டமிட்டார். அதற்கு பிறகு அதற்குரிய வாய்ப்பையும் அந்த குடும்பம் அவர் மீண்டு வருவதற்காக கொடுக்கிறது. அந்த வாய்ப்பு கேரள மக்களால் நிறைவேற்றப்படுகிறது. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தாயை கட்டி அணைச்சி அந்த மக்களை எல்லாம் பார்த்துட்டு ஊடகங்களுக்கு பேசும்போது நன்றி தெரிவிக்கிறாரு. அதில் அவர் முதன்மையாக யாருக்கு நன்றி தெரிவிக்கிறாருன்னு சொன்னால், எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பிறகும் என்னுடைய மரண தண்டனையை ரத்து செய்து என்னை விடுவிப்பதற்காக ஒரு தொகையை நிர்ணயித்து என்னை விடுதலை செய்வதற்கு ஒப்புக்கொண்ட அந்த குழந்தையினுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான டேர்னிங் பாயிண்டாகவே இருக்கிறது. அவருக்கே தெரியுது நம்ம பிழையை பண்ணிட்டோம், ஆனாலும் நமக்கு மரண தண்டனை நீதிமன்றம் விதித்தது. அந்த மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கு இப்படி ஒரு வாய்ப்பை அந்த குடும்பத்தினூடாகத்தானே நமக்கு கிடைச்சிருக்குது. எனவே கேரளாவில் மீண்டு வந்துட்டார். கோழிக்கோடில் அவர் வீட்டில் நிற்கிறாரு. அங்கே வச்சு தான் இந்த செய்திகளை அவர் சொல்கிறாரு. அவர் வேணும்னா மீண்டு வந்ததற்கு பிறகு மக்களெல்லாம் என்னை காப்பாற்றிட்டியே, இதை காசு கேட்டாங்க, இவ்வளோ காசு கொடுக்க வேண்டி வந்துருச்சு, எனக்கு இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதை ஊடகங்கள் ஒரு பெரிய செய்தியாக்கி பேசுபொருளாக்கியிருப்பாங்க. ஆனால் அப்துல் ரஹீம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த ஸ்டோரியில், இந்த நடந்த சம்பவத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்னென்னா, இஸ்லாமிக் ஷரியா லான்னா என்ன, அதில் எப்படி தீர்ப்பளித்தார்கள், என்ன விதமாக அதை எதிர்கொண்டார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அவர் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கே நன்றி சொல்லி இருக்கிறார். எனவே இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு, இஸ்லாத்தினுடைய குற்றவியல் தண்டனைகள் என்பது மனிதகுலத்திற்கு பாதுகாப்பானது, மனிதகுல மீட்சிக்கு உகந்தது. மனிதர்கள் நேர்மையாக நிம்மதியாக அடுத்தவருக்கு தொல்லையற்று அடுத்தவருக்கு ஆபத்தை உண்டாக்கும் விதமாக வாழாமல் நல்லவர்களாக வாழ்வதற்கென்றே இறைவனால் உருவாக்கப்பட்டது. எனவே மனிதனால் உருவாக்கப்பட்ட விதிகளில் பிழை இருக்கலாம், இறைவனால் உருவாக்கப்பட்ட விதியில் பிழை இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதையும் பயன்படுத்திக் கொள்வோமாக என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன்.